ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது அந்த மாதிரி நிகழ்ச்சியில் இப்போது ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் எல்லாமே படிச்சிருப்போம். சூயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு கால்வாய் சொல்லியிருப்பாங்க. போக்குவரத்திற்காகவும் அதன் வாணிபத்துக்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கால்வாய் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சூயஸை கால்வாயின் வரலாறு 10 ஆண்டுகள் 15 லட்சம் ஊழியர்கள் ஆயிரக்கணக்கான மரணங்கள் வேக்க வைக்கும் கதை அப்படின்னு சொல்லிட்டு விகடனில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஐரோப்பாவிலிருந்து சூயஸ் கால்வாய் வழியாக கப்பல்கள் செல்வதால் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் குறைகிறது. தெற்கு அட்லாண்டிக் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடல் பாதையில் செல்வதோடு இந்த பாதையை ஒப்பிட்டால் சுமார் 7000 கிலோமீட்டர் பயணம் மிச்சமாகிறது என்கிறார்கள். சர்வதேச வர்த்தகத்தில் முக்கியமாக ஒரு நீர்வழி பாதை கூட கருதப்படும் சூயஸ் கால்வாயை அடைத்துக்கொண்டு ஒரு ராட்சச கப்பல் ஒன்று தரைத்தட்டி நிற்கிறது. கால்வாய் மார்க்கத்தில் போக்குவரத்து சம்பித்துள்ளதால் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பல லட்சம் மதிப்புள்ள சரக்குகள் தேங்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தைவானில் எவர்கிரீன் மரைன் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் 400 மீட்டர் நீளமும் 2 லட்சம் டன் எடையும் கொண்ட எவர்கிரீன் என்ற பெயர் கொண்ட கப்பல் சூயஸ் கால்வாயின் பாதையை அடைத்தபடி தரை தட்டி நிற்கிறது. எதிர்பாராத பலத்த காற்றால் கப்பல் தரை தட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. சூயஸ் கால்வாய் எங்கே இருக்கிறது? எகிப்தில் உள்ள இந்த கால்வாய் செங்கடலில் உள்ள எகிப்தின் சூயஸ் நகரின் ஊடாக மத்திய தரைக்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது என்கிறார்கள். இந்த பாதையில் தான் ஐரோப்பியிலிருந்து ஆசியாவுக்கு சரக்குகள் நேரடியாக செல்கின்றன எனவும், இந்த பாதையை தவிர்த்தால் ஆப்பிரிக்காவில் உள்ள குட் ஹாப் முனையை சுற்றி செல்ல வேண்டும், அதற்காக பல நாள்களோ அல்லது வாரங்களோ ஆகும் என சொல்கிறாங்க. இந்த எகிப்து பாதை மட்டும் கிளியர் ஆகலை அப்படின்னா ஆப்பிரிக்காவை சுற்றி போனாக்கா நம்மளுக்கு மோர் டைம் அண்ட் டிலேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் நிறைய கச்சா எண்ணெய் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கால்வாய் எங்கே கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கால்வாய்க்கான கட்டுமான பணி 1859ஆம் ஆண்டு தொடங்கியது. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் சுமார் 15 லட்சம் பேர் பணியாற்றியிருப்பதாக கூறப்படுகிறாங்க. இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்ட பலர் அடிமை பணியாளர்கள் இருந்ததாகவும், இதற்காக பணியாற்றும் போதே காலரா மற்றும் பிற காரணங்களால் பல ஆயிரக்கணக்கினோர் உயிரிழந்திருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த கால்வாய் கட்டப்பட்ட சமயத்தில் எகிப்து நாடு பிரிட்டன் மற்றும் பிரான்சால் ஆளப்பட்டு கொண்டிருந்த போது, எனவே காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக பல எதிர்ப்புகள் இருந்தன. அது கட்டுமானத்தை வெகுவாகவும் பாதித்தது. இதனால் அந்த சமயத்தில் இருந்த நவீன தொழில்நுட்பம் எதையும் கட்டுமான பணியில் பயன்படுத்த முடியவில்லை எனவும், மேலும் திட்டமிட்டதை காட்டிலும் இதன் கட்டுமான செலவு இரட்டிப்பானதாலும் சூயஸ் கால்வாய் அதிகாரப்பூர்வமாக 186ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திறக்கப்பட்டது. அதாவது 1886 தான் 186ன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தற்போது உலகின் அதிக அளவிலான சரக்கு கப்பல் செல்லும் ஒரு பாதையாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான சரக்கு கப்பல்கள் இந்த பாதையை கடந்து செல்கிறது. 2015ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாயின் விரிவாக்கத்தை மேற்கொண்டது எகிப்து. முக்கிய கடல் வழியை ஒட்டி 35 கிலோமீட்டர் நீளத்தை மற்றொரு பாதையாக கட்டமைத்தது எகிப்து. இதனால் இருவழி போக்குவரத்து சாத்தியமானது என்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெரிய சரக்கு கப்பல்கள் செல்லவும் ஏதுவாகவும் அமைந்திருக்கிறது. தற்போது இந்த கால்வாய் சூயஸ் கனலால் அத்தாரிட்டி என்ற எகிப்து அரசுக்கு சொந்தமான நிறுவனம் நிர்வகிக்கிறது. சரி, சூயஸ் கால்வாய் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? அப்படி என்ன ஸ்பெஷல்? தினந்தோறும் சராசரியாக 50 கப்பல்கள் 300 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சரக்குகளை சுமந்து செல்லும் சூயஸ் கால்வாயை கடந்து செல்கிறது. ஐரோப்பியிலிருந்து சூயஸ் கால்வாய் வழியாக கப்பல்கள் செல்வதால் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் குறைகிறது. தெற்கு அட்லாண்டிக் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடல் பாதையில் செல்வதோடு இந்த பாதையை ஒப்பிட்டால் சுமார் 7000 கிலோமீட்டர் பயணம் மிச்சமாகிறது என்கிறார்கள். சூயஸ் கால்வாயின் நெருக்கடி இப்போ என்ன நெருக்கடி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூயஸ் கால்வாயை சூழ்ந்திருக்கும் ஒரு முக்கிய அரசியல் நெருக்கடி 1956ஆம் ஆண்டு தொடங்கியது. அப்போது எகிப்து அதிபராக இருந்த கமால் அப்தெல் நாசிர் சூயஸ் கால்வாயை தேசமாக்கி கொண்டு ஈரான் நீரணையை மூடினார். இதனால் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் எகிப்தின் மீது படையெடுத்தன. ஐநாவின் தலையீட்டுக்கு பிறகு 3 நாட்டு படைகளும் விலகிக் கொண்டன. கால்வாய் வர்த்தக கப்பல்களுக்கான பாதையாக கொடுக்கப்பட்டது. இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கு இடையே நடைபெற்ற 6 நாள் போரால் எகிப்திய அதிகாரிகளால் சூயஸ் கால்வாய் 1967ஆம் ஆண்டு மூடப்பட்டது. சூயஸ் கால்வாய் இப்போ எந்த நாட்டு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டன் காலத்திலும் சூயஸ் கால்வாய் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அதன் பின் எகிப்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு 1956ஆம் ஆண்டு படைகளை திரும்ப கொண்டது. இதன் பிறகு எகிப்தின் அதிபர் கமல் அப்துல் நாசிரிடம் அதிகாரம் வந்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது சூயஸ் கால்வாயில் கப்பல் மாட்டிக்கிச்சு.
இப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. தற்போது கால்வாய்க்கு இடையில் சிக்கிக்குள்ள இந்த ராட்சஸ்ட கப்பலை மீட்க பல வாரங்கள் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கால்வாயின் வழியாக ஒவ்வொரு மணி நேரமும் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புகள் சரக்கு போக்குவரத்துகள் நடைபெறுகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் 12% வர்த்தகம் இந்த பாதை வழியாகத்தான் நடக்கிறது. இந்த பாதை வழியாக எண்ணெய் தவிர உடைகள், கார், உதிரி பாகங்கள், பல உற்பத்தி பொருளும் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த பாதை அடைக்கப்பட்டுள்ளதால் பல சரக்கு கப்பல்கள் காத்து நிற்கின்றன. கப்பலை மீட்கும் முயற்சியில் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் அதற்கு சில தினங்களோ வாரங்களோ ஆகலாம் என கூறப்படுகிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை கட்டாயம் ஏற்றம் கண்டுள்ளது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவின் பெரும்பாலான கச்சா எண்ணெய் இந்த வழியாக தான் இறக்குமதியும் ஆகிறது. எனவே சூயஸ் கால்வாய் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றால் அது இந்தியாவின் பெரிய அளவில் பாதிக்கும் என்பது நிதர்சனம். இந்த கால்வாய் நீண்ட நாட்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருந்தால் அதன் வழியாக செல்ல காத்திருக்கும் கப்பல்களின் உரிமையாளர்களுக்கு பெரும் இழப்பு நேரிடும். எனவே ஏற்கனவே சில கப்பல் உரிமையாளர்கள் தங்களது கப்பல்களை ஆப்பிரிக்காவின் குட் ஹாப் பாதை வழியாக கொண்டு செல்ல முடிவெடுத்திருக்கிறார்கள். திலகவதி அப்படின்னு அந்த ரைட்டர் எழுதி அந்த ஆர்டிக்கிளை முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். எங்கேயோ ஒரு கடல், எங்கேயோ ஒரு கால்வாய் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த உலகத்தில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் எங்கேயோ ஒரு மொழியில் ஒரு அடி அடித்தா அது எங்கேயோ ஒருத்தனுக்கு வலிக்கும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. படித்ததில் வலித்தது, அதனால் பகிர்கிறேன். நன்றி, வணக்கம்.